உங்களுடைய வாழ்த்துக்கும் நன்றி. அடுத்த உரை மிக முக்கியமான உரை. காலையிலிருந்து இந்த உலக அமைதி மாநாட்டுல குழந்தைகளை வழி நடத்துதல்ல லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர், நெகிழி இல்லா உலகம் செய்வோம், மாசில்லா உலகம் செய்வோம், இந்த தலைப்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை விட ஒரு பங்கு ஒரு கூடுதலாக நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் போதை இல்லா உலகம் சமைப்போம். இந்த மாணவர்களுடைய சமநிலைத்தன்மை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு உரையாளரை கண்டுபிடிக்க வேண்டும்னா இவரை தவிர வேறு ஏறுவரும் இந்த தலைப்பில் பேசுவதற்கான உசிதமில்லை. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற ஒரு உரையாளர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்கள். அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம் மற்றும் புகையில்லா சமுதாய இயக்க தலைவர், நெறியாளர், தமிழமது புலனக்குழு இந்தியா. தொடர்ந்து சமூக செயற்பாட்டிலும் தமிழ் செயல்பாட்டிலும் தம்மை இணைத்துக் கொண்டிருப்பவர். குறிப்பாக புகையில்லா உலகம் செய்வதற்காக நீண்ட நெடு ஆண்டுகளாக களத்தில் இருப்பவர். ஐயா, உங்களுடைய தொடர் பணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த உலகளாவிய நண்பர்கள் உங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துக்கும் தலைவணங்கி இந்த ஒரு 27 தலைப்புகளில் நம்ம வரிசைப்படுத்த வேண்டும் என்றால் முதல் தலைப்பாக இந்த தலைப்பு விளைகிறது. போதையில்லா உலகம் செய்வோம் கூட சொல்லல, நாம போதையில்லா உலகம் சமைப்போம். அதை சமைப்பதற்கு மருத்துவர் நண்பர் கலைவேந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா, உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லி இணைகின்ற தாய் தந்தைக்கும் சுதந்திரமாக சுகமாக இந்த குளிர்கன்றல் காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கின்ற என் தாய் திறனான பாரத தேசத்திற்கும் அனைத்திற்கும் மேலாக கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று சொன்ன இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த புரட்சி கவி பாரதிதாசனின் வரிகளை நினைவு கூர்ந்து என் தமிழன்னியை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். முதற்கண் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பன்னாட்டு ஞாயிறு ஒன்று கூடல் உலக அமைதிக்கான ஒரு சிறப்பான நிகழ்வை மிக சிறப்பான முறையில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறேன். மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு, மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைய காலகட்டத்தில் உலகமெங்கும் பல்வேறு வன்முறைகளும் போர்களும் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பல்வேறு விதமான மத ஆச்சரியங்களையும் ஜாதி சமய பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் உலக அமைதி என்பதுதான் இந்த மனித குலத்திற்கு மிகவும் தேவையானது. அதை முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போலவே இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு கரம் சேர்க்கும் வகையில் வலு சேர்க்கின்ற வகையில் பல்வேறு தலைப்புகளில் மிக சிறப்பான உரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற என்னை போலவே இந்த நிகழ்ச்சியில் வந்து பல அருமையான உரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் உலகமெங்கும் அமைதி வேண்டும் என்று அதனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். முதற்கன் இந்த தலைப்பை கொடுத்ததற்காகவே இந்த அமைப்புக்கும் நமது திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த தலைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே மிக அழகான அழுத்தமான ஆழமான அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. போதையில்லா உலகு படைப்போம்னு அவர் சொல்லல, போதையில்லா உலகை உருவாக்குவோம் என்று கூட சொல்லவில்லை, போதையில்லா உலகு சமைப்போம். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. சமையல் என்பதே ஒரு பொருளை பக்குவப்படுத்துவது. அப்படி சமையல் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் சமயம் என்ற வார்த்தையை, நம் மனதை பக்குவப்படுத்துவதுதான் சமயங்கள். ஆனால் இன்று அந்த மதத்தின் பெயரால் சமயத்தின் பெயரால் தான் பல வன்முறைகளும் பல போர்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாடு பிரச்சனைகளாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த போதை என்பதும் இந்த அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான விஷயமாக உலக மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் போதையில்லாத ஒரு உலகத்தை சமைக்க வேண்டும், போதையில்லாத ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு அவரே குறிப்பிட்டது போல இதுவரை பல்வேறு தலைப்புகளில் பேசப்பட்டிருந்தாலும் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இதை எடுத்து இந்த நிகழ்ச்சியில் அவர் சேர்த்திருப்பது இந்த மக்கள் மீதும் வருங்கால தலைமுறை மீதும் எந்த அளவிற்கு அவருடைய ஆர்வம் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அவருக்கு மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உலக சாதனை நிகழ்வாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த அமைப்புக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி என்னுடைய உரையை தொடங்குறேன். மிக குறுகிய காலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் ஒரு 20 நிமிடங்கள் தான். ஆகவே இது ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுப்பதற்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற இளைஞர்கள் மனதில் ஒரு உத்வேகத்தையும் அதே சமயத்தில் போதையின் பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களை மீட்டெடுக்கின்ற வகையிலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கு விதைத்து விட்டு சென்றால் காலம் கனியும் பொழுதும்
நம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள் இணைந்து பணியாற்றும் போதும் நிச்சயமாக ஒரு போதை இல்லாத உலகத்தை நாம் படைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்க நான் விதைக்கலாம்னு நினைக்கிறேன். உலகத்தில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 மிக முக்கியமான விஷயங்களாக உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதில் முதல் இடத்தை பிடிப்பது மது, 2வது இடத்தை பிடிப்பது புகை, 3வது போதை. போதை இல்லாத உலகம் என்று சொன்னால் நம் போதைப் பொருட்கள் என்று மட்டும் கணக்கில் கொள்ள வேண்டாம். மது, புகை, போதை இது 3மே போதைக்கு சம்பந்தமான விஷயங்கள் தான். அதிலும் குறிப்பாக நான் முன்னெடுத்து தொடங்கி பல்வேறு காலமாக பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த புகையிலை இல்லா சமுதாய இயக்கம் மிக எளிதாக அனைவரையும் ஈர்க்கின்ற வகையில், மிக எளிதாக அனைவருக்கும் கிடைக்கின்ற வகையில் இருப்பதால் அதிகமாக மரணத்தை ஏற்படுத்துவதில் முதல் இடத்தை பிடிப்பது புகையிலையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு போதைதான். குறிப்பாக புற்றுநோய் போன்ற மரணத்தை விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மது. அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அருமையான திருக்குறளை படைத்த நமது வள்ளுவர் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை வைத்தார். ஒருவேளை ஒரு புகையிலையே அந்த காலத்துல பயன்படுத்தியிருந்தால் அல்லது புகையிலை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் புகையிலைக்காகவும் ஒரு அதிகாரம் வச்சிருப்பார். ஆனா புகையிலைக்காக ஒரு அதிகாரம் வைக்கவில்லையே தவிர, நான் பொதுவாக என்னுடைய இயக்க நிகழ்வுகளிலும் நண்பர்களிடம் பேசும்போது சொல்லுவேன், புகையிலை எதிர்காலத்தில் வரும் என்பதை ஆருடம் கணித்த, ஏன்னா அவங்களாம் தீர்க்க தரிசிகள் அல்லவா. அந்த அடிப்படையில் அவர் எழுதிய குறள் தான் தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் ஒரு குறள் எழுதுறார், தீவினை எச்சம் என்ற ஒரு அதிகாரத்தில். அதுல ஏன் நான் குறிப்பா சொல்றேன்னா, அந்த தீ என்பது இல்லாமல் புகையிலையே பத்த வைக்க முடியாது. அதனால கூட வள்ளுவர் மறைமுகமாக அந்த குறளை எழுதியிருப்பாரு என்று நான் பலமுறை சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில் அந்த நெருப்பையும் புகையிலையும் சேர்த்து புகையை விட்டு தன்னுடைய உடலுக்கே தீயை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த புகைப்பழக்கம் மனித உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயமாக இருக்கின்றது போதைப் பொருளாக. 2வது, தன்னுடைய மனதை மயக்கி ஒரு மனிதனையே 2 விதமான மனிதனாக செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது இந்த மது. ஒரு படத்துல கூட நீங்க பார்த்திருக்கலாம், வடிவேலு காலையில இருந்து சாயங்காலம் வரையும் ஒரே மாதிரி இருப்பாரு, கரெக்டா 6 மணி ஆனவுடனே வேற மாதிரி மாறிடுவார். அதுதான் எக்ஸாக்டா நடக்குது. இந்த தெளிவை உருவாக்குவதற்காக தான் வள்ளுவர், ஏன்னா இந்த நேரத்துல நான் தமிழையும் கொஞ்சம் இங்க துணைக்கு இழுக்கணும், ஏனால் தமிழ் இல்லாத விஷயங்களே இல்லை, தமிழில் சொல்லப்படாத அறங்களும் இல்லை, அறிவுரைகளும் இல்லை, அறிவியலும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நமது வள்ளுவர் கூட பல்வேறு குறள்களை எழுதும் போது கல்லுண்ணாமையின் குறிப்பா ஒரு அதிகாரத்தை எழுதினாரு. அதிலும் ஒரு குறளை மிக சிறப்பா எழுதியிருப்பார், கலித்தானை காரணம் காட்டுதல் என்று. மிக சிறப்பான அந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவனுக்கு அறிவுரை சொல்வது என்பது, அவனை மீட்டெடுக்க நினைப்பது என்பது கடலுக்கு அடியில் தீப்பந்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு பொருளை தேடுவது போல. எப்படி எழுதியிருக்காரு பாரு. அப்ப அந்த போதையின் அந்த பவர், அந்த சக்தியை எந்த அளவுக்கு வள்ளுவர் கணித்திருந்தால், அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகிவிட்டால் அவர்களை மீட்டெடுப்பது சாதாரண வேலை அல்ல. ஆகவே ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த போதையை தொட்டு விடாதீர்கள் என்று நமக்கு வழிகாட்டுகின்ற வகையில் தான் அந்த குறளை அவர் படைத்திருக்கின்றார். அப்படி அந்த கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை எழுதினால் மது என்பதும் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு போதையாக இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த நேரத்தில், ஏன்னா இளைய தலைமுறைக்கு சில விஷயம் சொல்றதுனால அதையும் கொஞ்சம் அழுத்தமாக நம்ம சொல்லணும். அதை அரசாங்கமே விற்றுக்கொள்வதற்கின்ற அவல நிலையும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. வருமானத்திற்காக அதை அரசாங்கமே விற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இங்க இருக்குது. அது பல்வேறு நிர்வாக பிரச்சனைகளை காரணம் காட்டினால் கூட மக்களை போதைப் பொருளை உட்கொள்ள வேண்டாம் என்று ஒரு பக்கம் விளம்பரம் செய்து கொண்டு, மறுபக்கம் அதே போதைப் பொருளை அரசாங்கம் விற்பனை செய்யுது. எந்த அரசாங்கமா இருந்தாலும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த போதைப் பொருளை விற்பனை செய்வது போல இந்த மதுவை விற்பனை செய்வது என்பதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். ஆக நம்மளுடைய அந்த நோக்கம் மிக மிக முக்கியம். 3வது மிக முக்கியமானது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருட்கள். அதுல பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் இருக்கு. குறிப்பா மருத்துவர் என்ற முறையில சில மருந்துகளே ஒரு குறிப்பிட்ட கால அளவிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேர அளவிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வேற வேலைக்கோ பயன்படுத்தப்படும் போது அது போதைப் பொருளா மாறிடும். நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கலாம், சில செய்தித்தாள்கள்ல சில விளையாட்டுத் துறையில இருப்பவர்கள் போதைப் பொருள் உட்கொண்டதுனால அவங்க தடை விதிச்சுட்டாங்க. அவர்கள் போதைப் பொருளை எடுக்கணும்னு எடுக்கிறது இல்லை, சில மருந்துகளை ஊக்கத்திற்காக நல்ல உடற்பயிற்சிக்காக எடுக்கும் பொழுது அதுவே போதைப் பொருளா மாறிடுது. அதை தாண்டி இப்ப சமீபத்துல குழந்தைகள் பெயிண்ட்ல இருக்கிற அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு இன்னும் சின்ன சின்ன பொருள்லாம் என்னென்ன கூலிப் என்று ஒண்ணு சமீபத்தில் ஒண்ணு வந்திருக்கு. அது போன்று பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் இங்க இருக்கு. ஆகவே இத்தனை விதமான போதைப் பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் இதை மீட்டெடுப்பது இல்லை இதை தடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு அடிப்படையாக நமக்கு தேவைப்படுவது தொடர்ச்சியான விழிப்புணர்வு தான். இந்த நேரத்துல எனக்கு பட்டுக்கோட்டையர் அவர்களோட ஒரு பாட்டு ஞாபகம் வருது. திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கின்றது, அதை சட்டம் போட்டு தடுக்கின்ற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கின்றது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது திருட்டுக்கு மட்டுமல்ல, போதைப் பொருளுக்கும் பொருந்தும். எத்தனை தடைகள் போட்டாலும், எத்தனை சட்டங்கள் போட்டாலும், தனி மனிதனாக திருந்தாவிட்டால் போதைப் பொருளிலிருந்து விடுபடுவது என்பது மிகவும் கடினமான காரியம். அந்த தனி மனிதனுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பது என்பதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கும்.
இது மருத்துவர்களுக்கான பணி மட்டுமல்ல, அல்லது சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கான பணி மட்டுமல்ல, அல்லது நமது ஐயா திருமலைவாசன் போன்ற சமூக ஆர்வலர்களுக்கான பணி மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் இதை ஒரு பொறுப்பாக எடுத்து செயல்படுறாங்க. இந்த நேரத்துல டாக்டர் கலாமுடைய அந்த கோட்டு கூட ஞாபகம் வருது. ஒரு மிக சிறப்பான ஒரு பொன்மொழியை சொல்லியிருப்பார் ஆங்கிலத்தில். அதனுடைய தமிழாக்கத்தை நான் இங்க கொடுக்குறேன். ஒருவரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர் செய்யும் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அல்ல என்று சொல்லியிருப்பார். ஒருவரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அது குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுக்கு தெரியும். நம்மை சுற்றி இருக்கின்ற பல்வேறு மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் அடிமையாகும் போது அவர்களை தட்டி கேட்பதனாலேயோ அல்லது திருத்துவதற்கோ நாம் சங்கோஜப்பட்டு கொண்டு அவர்களை விட்டு விடுகின்றோம். ஆனால் அதற்கு பலியாவது என்பது அவர்களுடைய உயிர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம்மை சுற்றி இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உரிமையோடு அந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு காட்டணும்ன்றதை ஒரு சபதமா எடுத்துக்கணும், குறிப்பாக வளரும் தலைமுறை. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடங்கி இருக்கின்ற என்னுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த புகையிலை இல்லா சமுதாய இயக்கத்தின் மூலமாக மாதம் 2 நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து நடத்துறோம். குறிப்பாக பெண்கள் கல்லூரிகளை நடத்தும். ஏன்னா பெண்கள் கல்லூரிகளுக்கு நடத்துறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம், பெண்களிடம் ஒரு விஷயத்த சொன்னா நல்லா பரவும். அது எல்லாருக்குமே தெரியும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தீய விஷயமா இருந்தாலும் சரி. ஆனாலும் இதை நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் அந்த குடும்பத்திற்கே அது பயனை தரக்கூடிய வகையில், அதைத்தான் மிகப்பெரிய பெரியார் போன்ற நமது விவேகானந்தர் போன்ற மிகச்சிறந்த ஞானிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்திற்கே அந்த விழிப்புணர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதைத்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகளும் செய்து இதை ஒவ்வொரு தனி மனிதனுமே செய்யணும். அதனால்தான் டாக்டர் அப்துல் கலாம் 10 பொன்மொழிகளை நமக்கு கொடுத்தாரு, 10 கடமைகளை கொடுத்தாரு. இயேசுநாதர் எப்படி 10 கட்டளைகளை கொடுத்தாரோ அதே போல 10 கட்டளைகளை மனித புனிதராக நான் இப்போதும் வணங்குகின்ற பல மேடைகளில் அவரை விழித்து நான் இப்படிதான் பேசுவேன். தமிழினத்தின் தலைமகனாக, ஒவ்வொரு இந்தியனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தங்க மகனாக, இந்த உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு உன்னதமான மனித பிறவியாக வாழ்ந்த மனித புனிதர். அவர் மனிதர் அல்ல, மனித புனிதர். அப்படிப்பட்ட மனித புனிதர் டாக்டர் கலாம் 10 கடமைகளை இளைஞர்களுக்கும் நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் கொடுக்கிறாரு. அதுல அவர் கொடுக்கின்ற 10 விஷயங்களில் மிக முக்கியமானது, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒருவரையாவது நான் போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பேன். அப்படி பல ஆயிரம் பேரை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எங்களுடைய இயக்கமும் செயல்படுகின்றது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு நபர்களிடம் சென்றடைந்து பல லட்சம் பேரை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நமது திருமலைவாசன் ஐயா போன்ற சமூக ஆர்வலர்களும் இதை போன்ற நிகழ்ச்சிகளை, ஏன்னா மிக முக்கியமான ஒரு கருத்து. நம்ம நினைக்கலாம் வெறும் சண்டை சச்சரவு அல்லது ஏதோ ஒரு மத பிரச்சனை, ஒரு ஜாதி பிரச்சனை தான் உலக அமைதியை கெடுக்கும். அல்ல, ஒரு இல்லத்தின் அமைதி தான், ஒரு உள்ளத்தின் முதல்ல அமைதி இருந்தாதான் அது இல்லத்துல இருக்கும். அந்த இல்லத்தின் அமைதி தான் ஒரு ஊருக்கு, அந்த ஊரின் அமைதி தான் ஒரு மாநிலத்திற்கு, அந்த மாநிலத்தின் அமைதி தான் ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டின் அமைதி தான் உலகத்துக்கு. அப்படி அந்த இல்லத்தின் அமைதியை கெடுப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது இந்த போதை பழக்கம், இந்த போதைப் பொருள். பல குடும்பங்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கு அடிப்படை காரணமே இந்த போதை பழக்கம் தான். அந்த அடிப்படையில் உலக சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை இல்லத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களின் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எந்த விதமான கள்ளமும் இல்லாமல் இந்த போதை பழக்கத்திலிருந்து விட்டு அவர்கள் விடுபட வேண்டும். நிறைய விதமான போதை பழக்கங்கள் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு இங்க நேரம் இல்லை என்பதனால் நான் மேலோட்டமாக சிலவற்றை சொல்லியிருக்கின்றேன். குறிப்பாக இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுபவர்களுக்கான ஒரு சில ஆலோசனைகளை இங்க நான் சொல்லணும்னு இருப்பேன். பொதுவாக மருத்துவ ரீதியாக இதை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 5D டெக்னிக் என்று நாம் சொல்லுவோம். யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களோ அல்லது உங்களை சுற்றி அருகில் இருப்பவர்களோ இந்த பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தால் அவர்களை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு டெக்னிக் 5D டெக்னிக் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட், முதல் டெக்னிக் டிலே. ஒரு மது பழக்கமோ, புகைப்பழக்கமோ, போதை பழக்கமோ, இது மூன்றுத்துக்கும் நான் சொல்வது பொருந்தும். இந்த நேரத்தில் புகைப்பழக்கம் என்று சொன்னால் வெறும் வாயில் புகை வைத்து விடுகின்ற புகைப்பழக்கம் மட்டுமல்ல. நீங்க பல பேர் பார்த்திருக்கலாம், அந்த ஆட்டோக்காரர்கள், டிரைவர், லாரி டிரைவர்கள் என்று பல்வேறு குறிப்பாக வடநாட்டவர்கள்லாம் நிறைய பயன்படுத்துற உதட்டுக்கு கீழே வைத்து வெல்லுகின்ற புகையிலை கூட இதில் பொருந்தும். ஈவன் வெற்றிலை பாக்கோடு புகையிலை சேர்த்து போடுவது கூட இதில் பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த 3 பழக்கங்களுக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். 5D டெக்னிக் என்று நான் சொல்லுவோம். முதல்ல டிலே, அந்த எண்ணம் வரும்போது அதை தள்ளி போட வேண்டும். அடுத்தது டிஸ்ட்ராக்ட், அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை வேறு எண்ணத்திற்கு, நல்ல இசை கேட்பது, நல்ல பாடல் கேட்பது, நல்ல படம் பார்ப்பது, குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது, நல்ல புத்தகங்கள் படிப்பது என்று நம்மளுடைய மனதை மாற்றலாம். 3வது 1 லிட்டர் ட்ரிங்க் வாட்டர் என்று நாம் சொல்லுவோம். அப்படியும் அந்த எண்ணம் தலை தூக்கினால் ஒரு லிட்டர் தண்ணீரை நல்ல முழுமையாக குடித்து வாயிலே வைத்துக் கொள்வது நல்லது. 4வது டீப் பிரீத்திங், நன்கு ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுவது என்பது இந்த நாளும் செய்யும் பொழுதே நிச்சயமாக அந்த எண்ணம் அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு தள்ளி போய்விடும். இப்படி ஓரிரு நாட்கள் அவர்கள் தள்ளிவிட்டாலே அது 1 வாரம் 2 வாரம் என்று கடந்து
ஒரு 21 நாட்களை அவர்கள் கடந்து விட்டால் அந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் எளிதாக விடுபட்டு விடலாம். ஆனால் அது சாதாரண வேலை அல்ல. அதனாலதான் அதை 3ஆ நாங்க பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பீரியட் என்பது வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபேஸ். செகண்ட் இன்டர்மீடியட் ஃபேஸ் என்று சொல்வோம். ஓரளவுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஒரு கடினமா இருக்கும். 3வது தான் அந்த கோல்டன் ஃபேஸ். அந்த 3வது வாரம் மிக கடுமையாக மீண்டும் அவர்கள் அந்த பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய அந்த சூழல் உருவாகும். அப்பொழுது அவர்கள் மனதை கட்டுப்படுத்தி வெற்றி பெற்று விட்டால் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டார். அப்படி விடுபடுவதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை 2ஆ பிரிக்கிறோம் அறிவியல் ரீதியா, சைக்காலஜிக்கலாவும் பிசியாலஜிக்கலாவும். குறிப்பாக நான் புகைப்பழக்கத்தை வச்சு நான் ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒருவர் புகைப்பிடிப்பவர் அல்லது ஒரு புகையிலையை பயன்படுத்துபவர் அல்லது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர், ஒரு மதுவுக்கு அடிமையானவர், அதை விட்ட நிமிடத்திலிருந்து அவருடைய உடல் அவருக்கான நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கும். அவர் உடலில் சேர்ந்திருக்கின்ற அத்தனை நச்சுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். குறிப்பாக புகையிலை பழக்கம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 10 நிமிடத்திலே அவர் உடலில் சுத்த காற்று உருவாக ஆரம்பிக்கும். ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே அவர் உடலில் கலந்திருந்த அந்த நிக்கோட்டின் என்ற அந்த நச்சுப் பொருள் வெளியேறிவிடும். ஒரு மாத காலத்திலேயே அவருக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓரிரு வருடங்களில் அவருக்கு புற்றுநோய் வருவதற்கான அபாயம் ஓரளவுக்கு குறையும். ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஆனால்தான் முழுமையாக அதை போன்ற புற்றுநோயோ நுரையீரல் நோயோ அல்லது இதய நோயோ வரக்கூடாத அளவிற்கு ஒரு நிலையை அவர் அடைவார். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்பொழுது புகைப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இன்னைக்கு விட்டாதான் 15 வருஷம் கழிச்சு அவருக்கு எந்த வியாதியும் வராது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அப்ப எந்த அளவுக்கு டிலே பண்ணாம காலம் தாழ்த்தாமல் அந்த பழக்கத்தை உடனடியாக விடணும் அப்படின்றதுக்காக இந்த கருத்தை நான் சொல்றேன். இது பிசியாலஜிக்கலாக, உடல் ரீதியாக. உள்ள ரீதியாக, மன ரீதியாக நீங்க பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கேடுகட்ட விலங்கு போடக்கூடிய ஒரு பழக்கத்தை விடும்பொழுது அது கொடுக்கின்ற புத்துணர்ச்சியே பல சாதனைகளை செய்ய வைக்கும். அதனாலதான் பல பேர் இந்த போன்ற அடிமையான பழக்கத்தில் அடிமையானவர்கள் அதுல இருந்து விடுபடும் பொழுது மிகச்சிறந்த சாதனையாளர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விலங்கு மாட்டப்பட்ட நிலையில் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாத போது அதுல இருந்து விடுபடுகின்ற போது கிடைக்கின்ற புத்துணர்ச்சி அவர்களை பல்வேறு தளங்களில் பயணிக்க வைக்கும். அது அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை உருவாக்கும். இதுதான் புகையிலையை வைத்து ஒரு உதாரணமாக நான் சொல்லியிருக்கின்றேன். இப்படி இதுல இருந்து விடுபடுவது என்பது மிக மிக அவசியம். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிறுத்தி அவர்கள் நிச்சயமாக இதுல இருந்து விடுபடுவது என்பது அவசியம். இந்த 4 முறைகளும் அவர்களுக்கு கடைபிடிக்க முடியாத பட்சத்துல டாக்டர் விசிட் என்று 5ஆவதா சொல்றோம். டிலே, டிஸ்ட்ராக்ட், ட்ரிங்க் வாட்டர், டீப் பிரீத்திங், 5வது டாக்டர் விசிட். இறுதியாக அவர்கள் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று அதையும் ஒரு நோய் போல கருதி அவர்கள் அதிலிருந்து விடுபடும். இதுதான் அந்த அதுல இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள். இது நான் சொன்னது மருத்துவ ரீதியாக. ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, சுகாதாரம் அல்லது நலம் என்பதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் சும்மா நமக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கா நம்ம பொதுவா கேட்கிறோம் எல்லாரையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா நல்லா இருக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கிறது மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை. உடலும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும், சமூக நலமும் நல்லா இருக்கும். அதுதான் உலக சுகாதார நிறுவனம் எவ்வளவு அழகா டிஃபைன் பண்றாங்கன்னா, இட் இஸ் a state of physical, mental, social well-being, not merely absence of any disease or infirmity சொல்றாங்க. உடல்நல ரீதியாக எந்த குறையும் இல்லை, நோயும் இல்லை, அல்லது வந்து ஊனம் இல்லைன்றதுனால ஒருத்தவங்க நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. யார் ஒருவர் உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, சமூக ரீதியாக நல்லா இருக்காங்களோ அவங்க தான் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதை போன்ற விஷயங்களை தெரிந்தால்தான் உண்மையான நலம் என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு நமது அவை பாட்டி நமக்கு வழிகாட்டினாங்க. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவுன்னாங்க. அதனால இது போன்ற வாசிக்கின்ற பழக்கத்தை கூட நம்ம ஏற்படுத்திப்பது நல்லது. ஏறக்குறைய 20 நிமிடங்களை நான் நெருங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிகழ்ச்சியின் அந்த இறுதி பகுதிக்கு நான் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் நல்ல விதமான போதைகளுக்கு அடிமையாவதில் தவறில்லை. அதையே தீய போதைகளுக்கு ஒரு மருந்தா நீங்க எடுத்துக்கலாம். நல்ல விதமான போதைகள் என்று நான் சொல்வது, நல்ல புத்தகங்களை வாசிப்பது ஒரு நல்ல போதை, நல்ல நண்பர்களுடன் பழகுவது ஒரு நல்ல போதை, நல்ல நண்பர்களுடன் நம்ம விட பெரியவர்களிடம் அறிவார்ந்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவது ஒரு நல்ல போதை, நல்ல இசையை கேட்பது ஒரு நல்ல போதை. இது போன்ற நல்ல போதைகளுக்கு நாம் அடிமையாவது தவறில்லை. அது சமூகத்துக்கோ உடலுக்கோ மனதுக்கோ எந்த தீமையும் ஏற்படுத்தாது. ஆனால் மது, புகை, போதை போன்ற தீய பழக்கங்களுக்கு நிச்சயமாக நாம் ஆளாகக்கூடாது. அது கண்டிப்பாக உடல்நல அளவிலும் மனநல அளவிலும் சமூக ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதான் எங்களுடைய மருத்துவ ரீதியாக ஒரு கருத்து சொல்வார்கள், the professional man has no right to be other than a continuous student. ஒரு தொழில்முறை மனிதன் என்பவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை மாணவனாக தான் இருக்கணும். நான் பொதுவா சொல்லுவேன், அது தொழில்முறை மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவனுக்குமே, ஒவ்வொரு மனிதனுக்குமே. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக பல விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கு. அது நல்லது எது தீவிரது எது என்பதை கற்றறிந்து குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் இருந்து விலகி நிற்பது என்பது மிக மிக முக்கியம். இந்த நேரத்தில் உடல் ரீதியாக விடுபடுவதற்கான ஒரு விஷயத்த சொன்னேன். மன ரீதியாக விடுபடுவதற்கான ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். ஏன்னா PQRST என்று குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு மிக சிறந்த டெக்னிக்கை நமது திருமலைவாசன் அவர்கள் மிக அழகா சொல்லியிருக்கார். ரிவ்யூ, கொஷினிங், ரீடிங், ரிவிஷன்,
அதுக்கப்புறமேட்டு டெஸ்டிங் என்று PQRST என்று 5 கோடு வேர்டு அழகா கொடுத்திருந்தார். அதே போல ஒரு கோடு வேர்டா இப்ப நான் கொடுத்துட்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இது போன்ற போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதா இருந்தாலும் சரி, அல்லது ஆக்கப்பூர்வமான பல வேலைகளை நாம் செய்வதா இருந்தாலும் சரி, 3P = 3P என்று ஒரு வார்த்தை நான் சொல்றேன். பாசிட்டிவ் ஹேபிட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் பிளஸ் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணும் இருந்தால் பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ப்ராக்ரஸ் நிச்சயமாக இன்றில்லாவிட்டாலும் ஒரு நாள் வந்தே தீரும். நேர்மறையான நல்ல எண்ணங்கள், நேர்மறையான நல்ல நண்பர்கள், நேர்மறையான நல்ல பழக்க வழக்கம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் டாக்டர் அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. யூ cannot change your life, but you can change your habits. Definitely your habits will change your future. உங்களுடைய வாழ்க்கையோ எதிர்காலத்தையோ நீங்க உடனடியா மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்கலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு நாள் மாற்றும் என்று நமது டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த பாசிட்டிவான இந்த நண்பர்களையும் நேர்மறையான நல்ல எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் வச்சிருக்கும் போது நிச்சயமாக பீஸ், ப்ராஸ்பரிட்டி, ப்ராக்ரஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைதி, வளம், வளர்ச்சி நமக்கு வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அமைதிக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அமைதி வந்தாலே அதை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நம்மை தேடி வரும். அதற்கு போதையில்லாத ஒரு உலகத்தை நாம் மட்டும் அதிலிருந்து விடுபடுவது என்பது முக்கியம் அல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் இந்த சமூகத்தையும் அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா என்னிடம் 3 கார்கள் இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிற ரோடு சரியில்லைன்னா என்னால ஒரு காரை கூட ஓட்ட முடியாது. என்னிடம் 1000 பணம் இருந்தாலும் ஒரு கடையிலையும் அரிசியோ மற்ற ஒரு மளிகை பொருட்களோ கிடைக்கலாம் சமைச்சு சாப்பிட முடியாது. ஆகவே நாம் நன்றாக இருப்பதோடு இந்த சமூகமும் நன்றாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும். அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த போதை என்பது எந்த காலத்திலும் நமக்கு உதவாது. அதுல இருந்து விடுபடுவதற்கு நாம் தயாரா இருக்கணும். நான் சொன்ன ஆலோசனைகளை நீங்க பின்பற்றலாம். இது சம்பந்தமாக வேறு விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக பல்வேறு செமினார்ஸ் நம்ம நடத்துறோம். அதில் கலந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நமது திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை ஆளுமைகளுக்கும், மிகச்சிறந்த நண்பர்கள்லாம் இதுல இணைஞ்சிருக்கீங்க. பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆஸ்திரேலியாவில இருந்து சிவாபெரி ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. எனக்கு முன்பாக தங்கம் சாய்ராமன் அவர்கள் அருமையாக பேசினாங்க. இன்னும் பல சிறந்த நண்பர்கள்லாம் நல்ல உரையை கொடுத்திருக்காங்க. அவர்கள் அனைவருக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். இந்தியா உலக கோப்பையை வெல்லக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஒரு அருமையான நாளில் நீங்க நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உலக கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தையும் பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மருத்துவர் கலைவேந்தன் ஐயா, சிறப்பான ஒரு விழிப்புணர்வு. போதை தடுப்பு மிக கடினமான செயல். அதற்கான தொடர் செயற்பாட்டில் பல்லாண்டுகளாக களத்தில் இருக்கிறீர்கள். வாரந்தோறும் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு பணிநிலைக்கிடையிலும் அந்த இது மிகப்பெரிய தொண்டு, சமுதாய தொண்டு, உலக தொண்டு. அந்த தொண்டு பணிக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். போதையில்லா உலக சமைப்போம் என்ற ஒரு தலைப்புல ஒரு முக்கியமான ஒரு அரங்கு. இந்த 27 தலைப்புகள்ல பிரதான தலைப்பு மரணம் ஏற்படுத்தும் 3 காரணிகளில் முதல் காரணியாக இந்த மது இருக்கிறது, இந்த போதை இருக்கிறது என்று சொல்லி மனிதனை 2ஆக மாற்றும் ஒரு சக்தி பெற்றது இந்த போதை. கண்டிப்பாக விலக்கப்பட வேண்டியது. அந்த விலக்குவதற்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கிறீங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிலிருந்து விலகுவதற்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்குமான வழிகாட்டுதலை நீங்க அழகாக நெறிப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. வள்ளுவரை நினைவு கூர்ந்து அப்துல் கலாமை அவருடைய மொழிகளை முன்வைத்து ஒரு நாளைக்கு ஒருவரையாவது மீட்பும் என்ற உறுதிமொழி எடுக்கும் என்ற நிலையில ஒரு முத்தாய்ப்பான அரங்கு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த 20 நிமிடத்துக்குள்ளாக எத்தனை பொருட்களை இளைஞர்களுக்கு அனுப்ப வேண்டுமோ அதையெல்லாம் அழகாக அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி ஐயா. தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா. இது 4 நிமிடங்கள் இருப்பதால் இது கருத்துரைக்கான நேரமாக எடுத்துக்கொள்கிறோம். திருப்பத்தூர் வாஹித் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். 1 நிமிடம் ஐயாவோடு நீங்கள் கலந்துரையாடலாம். பர்மிஷன் இருக்கு ஐயா. ஐயா எனக்கு நிறைவாக மருத்துவர் கலைவேந்தன் ஐயா, இந்த காலத்துல போதைக்கு குழந்தை அடிமை ஆயிட்டானா இல்லன்னு தெரியாம பெற்றோர்கள் அல்லாடிட்டு இருக்காங்க ஐயா. முன்னெல்லாம் ஏதோ ஒருத்தர் குடிச்சிட்டு வருவாங்க, பண்ணிட்டு வருவாங்க, புகையிலை வாசனை வரும். என் புள்ள ஒரு மயக்கத்துல இருக்கான், என்ன பண்றானே தெரியல, ஆனா ஏதோ அவனுக்கு பிரச்சனை இருக்கு, என்ன கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கும்போது நீங்க சொன்ன ஒரு கருத்து. ஏன்னா இப்ப அவங்க வார்னிஷ குடிக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி மருந்து எல்லாம் குடிச்சிடறாங்க, என்னதெல்லாம் போதை தருதோ வெளியில தெரியாம இந்த பேட்டரி செல்லுல இருக்கிறத எடுத்து குடிக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டு ஸ்பிரிட் எடுத்து வாங்கி அது எல்லாமே குடிச்சிடுறாங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு வீட்டுக்கும் தெரியாம உலகத்துக்கும் தெரியாம இந்த கூலி போன்ற போதை பொருட்களை இதெல்லாம போதைக்கு பயன்படுத்துவாங்க நினைக்கிறோம் இல்லையா வார்னிஷ், அதையெல்லாம் கொடுத்து விட்டு உட்கார்ந்துக்கிறாங்க, அமர்ந்துக்கிறாங்க. அவங்களால இயக்க முடியவில்லை. பெற்றோர்கள் மிகப்பெரிய பிரச்சனை, என் பிள்ளை எதுக்கு அடிமையா இருக்கிறான், மொபைலுக்கா இல்ல போதைக்கா, இந்த நிலையில இருக்காங்க. இந்த போதைக்கு அடிமையானவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க நிறைவா சொல்லுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி திருப்பத்தூர் வாஹித் ஐயாவோட 1 நிமிடம், அதை தொடர்ந்து உங்களுடைய பதில், அதை தொடர்ந்து உலகம்மாள் அம்மாவின் உரை.
நல்ல திருமலைவாசன் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுல அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆனா அவர் அதை டிஸ்கவர் பண்ணி சொல்றதுக்குள்ள நம்மளை வந்து கவர் பண்ணி பேசிட்டாருங்கிறது முக்கியமான விஷயம். கலைவேந்தன் ஐயா வந்து கரெக்டா, ஏனென்றால் அனைவருமே பதஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த நிலையில் வந்து அந்த மாணவர்களை வந்து சீர்படுத்துவது அப்படிங்கறதுல எல்லாம். ஒருவன் கூட வந்து என்ன புகை பிடிக்கிறது என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமா? அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். இதுவரை நான் 15 தடவை விட்டுருக்கேன்னு சொன்னதா கூட ஒரு ஜோக் சொல்லுவாங்க. இதுவரை 15 தடவை நான் புகை பிடிக்கிறத விட்டேன், புகை பிடிக்கிறத விடுறது ஒண்ணு கஷ்டமான காரியம்லாம் இல்லை அப்படின்னு. அப்ப திரும்ப திரும்ப பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அதுல வரும். ஆனால் நம்முடைய ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இதனுடைய தீங்குகளை மிக சரியான வகையில் விளக்கி ஒரு விளக்கம் சொன்னதும் சரியானது. கார் இருக்கலாம் உன்ட்ட, ஆனா ரோடு இருந்தா தானே ஓட்ட முடியும் என்பது அருமையான விஷயம். அதுல நீ கார் நல்லா இருக்கலாம் எல்லாம், அதை இன்னமும் நம்ம அந்த கவித்துவம் படுத்தணும்னு சொல்றோம்னா கார் சிறப்பாக இருந்தாலும் தார் ரோடு சிறப்பா இருக்கணும், இப்படி கூட கொண்டு போலாம் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஐயா பேச பேச அந்த நடைகள் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த 3Pக்கு வந்து தாங்கள் சொன்ன விளக்கம், நீங்க சொன்னதான் ஒரு கட்சி, ஒரு முன்னாள் முதல்வர் தன்னுடைய கட்சியின் கொள்கையா வளர்ச்சாங்க. 3P, பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ப்ராக்ரஸ், அமைதி, வளம், வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய கொள்கையே வச்சுக்கிறேன் அப்படின்னு, மாநிலத்தின் கொள்கையை வைத்துக் கொள்கிறேன் என்று கூட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்தார்கள் எல்லாம். நீங்க அந்த 3P விஷயம் சொன்னது, அதே மாதிரி PQRST வந்து எளிமையாக எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதற்கான விஷயங்கள்லாம் சொன்னது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சரியானது. ஆனா நல்ல முழுமையாக தாங்கள் பேச்சு முழுவதுமே அப்படியே விழிப்புணர்வை வந்து நீங்க அப்படியே கொடுத்துருக்கீங்க எல்லாம். ஆனா ஒண்ணு எங்களை மயக்கிருச்சு. நன்றி நன்றி நன்றி. அந்த உங்களுடைய அந்த களப்பணி வெளிப்பாடு சிறப்பாக தெரிகிறது ஐயா. உங்களுடைய அந்த வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள். எத்தனை பேரை நீங்க மீட்டெடுத்திருக்கீங்க, எத்தனை பேரை மீட்டெடுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோடு இணைந்து உங்களுடைய செயல்பாட்டில் பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ உங்களுக்கான அந்த கேள்விக்கான பதில். பெற்றோர்களுக்கு பெரிய மயக்கம் என்ன வருதுன்னா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, ஸ்கூல் போனா வீட்டை மாட்டி விட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விட்டுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல, யாருமே வழிகாட்ட மாட்டாங்க. ஒரு குழந்தை போதைக்கு அடிமையாக இருக்கிறானா என்பதை காண்பது எப்படின்னு ஒரு 2 நிமிடத்துல நீங்க சொல்லுங்க ஐயா. நன்றி. இல்ல, நிச்சயமா நீங்க சொல்றது போல தொடர்ச்சியான கண்காணிப்பு தான். அதற்கென்று ஒரு தனியாக மருந்துகளோ மாத்திரைகளோ எதுவுமே கிடையாது. ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பின் மூலமாகத்தான் நம்ம அவங்களை மீட்டெடுக்க முடியும். குறைந்தபட்சம் அவங்க பள்ளி போயிட்டு வந்த பிறகு அவர்களுடைய அந்த பள்ளியின் அந்த ஸ்கூல் பேக்கை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது மாதம் ஒரு முறை அவங்களுடைய பள்ளிக்கு போயிட்டு ஆசிரியரிடம் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் நிகழ்ச்சி பண்ண போகும்போது அங்க ஒரு 5 மாணவர்களை நிகழ்ச்சி முடிஞ்சப்புறம் என்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க தனிப்பட்ட முறையில. இவங்கெல்லாம் நாங்க கையும் களவுமா கண்டுபிடிச்சோம் என்று ஆசிரியர்களை அவர்கள் அந்த போதைப் பொருளை எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த போதைப் பொருளால் என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக. ஸோ அதனால பெற்றோர்கள் மேக்சிமம் அவங்களால செய்ய முடிஞ்சது அவங்களுடைய ஒரு கண்காணிப்பு தான், தொடர்ச்சியான கண்காணிப்பு. அது மட்டுமே போதுமானது. அவர்கள் யாரிடம் பழகுகிறார்கள், எத்தனை மணிக்கு வருகிறார்கள், அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும். அவர்கள் என்னதான் அவர்கள் மறைத்தாலும் கூட நம்ம தொடர்ச்சியா கொஞ்சம் தீவிரமா கண்காணிக்கும் பொழுது கண்டுபிடிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை பொதுவாக வேற விஷயத்துக்காக மருத்துவரிடம் போகும்பொழுது இந்த அடிப்படையிலும் ஒரு தடவை நீங்க ஒரு கண்காணிப்பு செய்யுங்க. வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா, அவன் போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி எண்ணம் இருக்கான்ற மாதிரி நீங்க கேட்டு. நான் பல முறை என்னுடைய மருத்துவமனைக்கு வர்ற பல குழந்தைகள்கிட்ட சிலது கண்டுபிடிச்சு நான் சொல்லியிருக்கேன். அதை அவர்கள் அந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். மற்றபடி இதற்கென்று நம்ம தனியாக சிம்டம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அதை ரகசியமா செய்யறதுனால, ஒரு புகைப்பழக்கம்னா அந்த வாசனை அடிக்கும், ஒரு மது பழக்கம்னா அந்த அந்த அவங்களுடைய அந்த உணர்வுல தெரியும். ஆனா இந்த போதைப் பொருள் அப்படி தெரியாது. அப்ப இதுல முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது கண்காணிப்பு தான், தொடர்ச்சியான கண்காணிப்பு. நம்ம தொடர்ச்சியா அந்த ஆசிரியர்களிடமும் குறிப்பாக குழந்தைகளிடமே மனம் விட்டு பேசுவது என்பது கூட அவர்களை மீட்டெடுப்பதற்கு உதவும். இதுதான் அதுக்கு நம்ம செய்ய முடியும். நன்றி. நல்ல ஒரு மருத்துவ இயக்கத்தின் சார் எத்தனை பேரை நீங்க இது பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு தகவலுக்காக நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களாக சொல்றேன். இதுவரை கிட்டத்தட்ட 5000 பேரை புற்றுநோயின் ஆரம்ப நிலையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மாணவர்கள்ட்ட நம்ம இந்த விழிப்புணர்வை நம்மளுடைய களப்பணியாளர்களை மாத்திருக்கோம். 5 லட்சம் மாணவ மாணவிகளை நேரடியாக சந்திச்சிருக்கோம் இந்த புகையிலை விழிப்புணர்வுக்காகவே. ஒரு 1000 பேரை உயிரை மீட்டெடுத்திருக்கோம், இறுதி நிலையிலிருந்து உயிரில மீட்டெடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில பல வேலைகள் இந்த புகையிலை இல்லா சமுதாய மூலமா நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுடைய அன்பும் ஆதரவும் சமூக ஆர்வலர்களுடைய பங்களிப்போடு இதை நாங்க திறம்பட செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அடிப்படை கடமையாவும் நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ஐயாவுக்கு ஒரு கரகோஷம் எழுப்பலாம். இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே தன் தடை தாண்டி, தன் குடும்பத்தை தாண்டி இத்தனை மாதிரியான புது செயல்கள்ல இந்த செயல்பாட்டுல விளைவோடு செய்யறது எல்லாமே
சிறப்பு ஐயா. தலை வணங்குகிறோம். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மிக்க நன்றி ஐயா. உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்தித்ததில் பெருமை கொள்கிறோம். பல ஆண்டுகளாக நீங்கள் செய்திருக்கும் சேவையை நான் அறிவேன். இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் இன்று அளித்திருக்கிறார். நன்றி. அது அடுத்த உரையாளருக்கான நேரம் விட்டது. விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் திருமலதாசன் ஐயா அவர்களே. ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கங்கம்மா. நிறைவா நீங்க நிறைய பேசலாம். பல விஷயங்களை அழகா சொன்னாரு. இப்ப கஞ்சா பழக்கம் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகரிச்சிருக்குன்றது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே அனுமதிச்சுட்டு தான் இன்னைக்கு மதுவை ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அரசாங்கமே நடத்துற அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கு கஞ்சா பழக்கமும் பிளைட் மூலம் கடத்துறாங்க, ட்ரெயின் மூலம் கடத்துறாங்க. அதை தடுப்பதற்கு அது கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்வி. உண்மையை சொல்லணும்னா இந்த சிகரெட்னு பயன்படுத்தி இந்த பாயிண்ட் நான் பொதுவா எங்களுடைய செமினார்ல இந்த பாயிண்ட் நாங்க மெயினா சொல்லுவோம். கஞ்சாவை விட 10 மடங்கு வலிமையான பொருள் சிகரெட்ல இருக்கு. கஞ்சாவை விட 10 மடங்கு வலிமையாக போதை அறிவைப்படுத்தக்கூடிய பொருள் சிகரெட்ல இருக்கு. ஆனா நம்ம பொதுவா சிகரெட் பிடிக்கிறவன சிம்பிளா கடந்து போயிடுவோம். அது ஒரு ஸ்டைலான ஒரு விஷயம்ன்ற மாதிரி. ஆனா கஞ்சா பிடிக்கிறவன நம்ம அது ஒரு கேஸாவே எழுதுவோம். நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கஞ்சா கைது, அது ஒரு மிகைப்படுத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில் கஞ்சாவை விட 10 மடங்கு அடிமைப்படுத்தக்கூடிய 4000 விதமான கெமிக்கல் வேதிப்பொருட்கள் சிகரெட்ல இருக்கு. ஆனா இப்ப எவ்வளவு தியேட்டர் எல்லாம் குறைச்சிருக்காங்க. தியேட்டர் எல்லாம் முதல்ல ஒரே புகை நெடி வரும். அதெல்லாம் எவ்வளவு ஒழிப்பதற்கு நாங்கள் மருத்துவர்கள் என்ற முறையிலே இந்த பதிவை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது நல்லா ஆலோசனை கொடுங்கன்னு சொல்றேன். அதுதான் என்னோட விருப்பம். கண்டிப்பாக அந்த புகையிலைக்காக நான் இந்த மதுக்காக போதைக்காக கொடுத்த அந்த ஆலோசனைகள் எல்லாமே அதுக்கும் பொருந்தும். அதனாலதான் நான் சொல்லிட்டேன், இது எல்லா போதை பழக்கத்துமே அந்த 5D டெக்னிக் தான். அது கஞ்சாவும் எந்த விதமான போதைப் பொருளுக்கும் அதுதான். டிலே, டிஸ்ட்ராக்ட், டீப் பிரீத்திங், ட்ரிங்க் வாட்டர், எதுவுமே முடியாத பட்சத்துல டாக்டர் விசிட். இன்னைக்கு கூட சமீபத்துல இன்னைக்கு காலையில கட்டுறது கையளவுன்ற அடிப்படையில ஒரு செய்தியை புதுசா இன்னைக்கு படிச்சேன். சவுதி அரேபியாவில் ஒரு தீவே இருக்கும். அந்த தீவு பேரு சொர்க்க தீவு. அந்த தீவில் விளையிற செடியில இருக்க ஒரு இலையை பறிச்சு சாப்பிட்டா மக்களுக்கு போதை வருதுன்றதுனால அங்க இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் அங்க உள்ள வர்றதுக்கே ஒரு தனி பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அதனாலதான் சொன்ன தனிப்பட்ட முறையில திட்டம் போட்டு திருடுற கூட திருடி கொண்டே இருக்கின்றது. தனி மனிதனுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். எத்தனை விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னாலும் தனிப்பட்ட மனிதன் திருந்தாவிட்டால் இதற்கு வாய்ப்பு கம்மி. அதனால்தான் ஆரம்ப நிலையிலேயே, பள்ளியின் இறுதி நிலை, கல்லூரியின் முதல் நிலையிலேயே நம்ம அவங்களை மீட்டெடுப்பதற்கு அல்லது விழிப்புணர்வு உருவாக்குவதற்கான முயற்சிகள் நம்ம ஈடுபடும். இதுதான் அதற்கு அடிப்படையான ஒரு காரணமா அமையும். நன்றி நன்றி மிகச்சிறப்பு. நன்றி கஸ்தூரி அம்மா. மாணிக்கவாசகம் ஐயா, இப்ப உலகம்மாள் அம்மாவுடைய நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. ஒரே நிமிஷம் தான். ஒரு பொருளை உருவகப்படுத்துறதுன்னா 2D ஆன் பிளேன் செவுத்துல எழுதுனா நீள அகலம் தான் காமிக்க முடியும். 3Dனா டெப்தையும் காமிக்க முடியும். ஐயா அந்த 5D சொன்னாரு பாருங்க, இட்ஸ் எ ப்ராப்பர் வேர்ட். இந்த 2D 3D காலத்துல 3D டைமென்ஷன்ல கண்ணாடி போட்டு சினிமா பார்த்து கிட்ட ஆளை குத்துறாம இருக்கு அப்படிலாம் போயிட்டு இந்த 5D தெரிஞ்சுட்டா சமுதாயத்தையே திருத்தலாமே. அந்த 2G 3G 5G அதை விட்டுருங்க, அது வேற கதை. இந்த 2Dங்கிறது ஒரு உருவகப்பட்ட கட்டடத்துக்கோ இல்லை ஒரு பொருளோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீள அகலத்தை மட்டும் கொடுத்தா பிளெயின் சர்ஃபேஸ் பிளாக் போர்ட்ல காமிக்கலாம். அதுல டெப்த்தும் காமிக்கணும்னா பர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஆப்ளிகேட் மெத்தட்ல அந்த டிராயிங் வரையவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு உருவத்தை அந்த பொருளுடைய நீள அகலம் டெப்த்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 5D பாருங்களேன், இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அந்த 5D டெக்னிக் இது கண்டிப்பா ஐயா சொல்றதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நிறைய வொக்காபுலரி எல்லாம் நிறைய இருக்கும், அந்த வார்த்தை விளையாட்டுலாம் இருக்கும். இந்த 2D 3D மாதிரி 5D டெக்னிக்கு இட் வில் கோ எ லாங் வே. வாழ்த்துக்களை கலைவேந்தன். உண்மை உண்மையா. நிறைய பொருட்களை புதிதாக ஒரு தகவல் மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். இப்ப சமீபத்தில் இலங்கை மற்றும் மலேசியா தேசங்களுக்கு நான் போயிருந்தேன். இது நம்ம இந்திய தேசத்துல மட்டும் இது இருக்கிறதா நம்ம நினைக்க வேண்டாம். உலக நாடுகள் எல்லாத்துலயுமே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இப்படி இருக்கு, அரசாங்கம் மது விக்குதுன்னு. உலக அளவுல பல நாடுகள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. பல நாடுகள் இந்த பிரச்சனை இருக்கு. ஆகவே இந்த அமைப்பிற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா உலகளாவிய ஒரு அமைப்பாக உலகளாவிய மனிதர்களை திரட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உலக அமைதிக்கான நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பிரச்சனை வெறும் தனி மனிதனுக்கு பிரச்சனை அல்லது ஒரு நாட்டுக்கான பிரச்சனை இல்ல, உலகத்திற்கான பிரச்சனை. உலகமே இன்று போதையில் சிக்கி இருக்குது. வெகு விரைவில் நம்மளது திருமலைவாசன் ஐயாவே ஸ்கிரீன் அடிக்ஷனுக்காக ஒரு நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிடுறோம்னு கூட தோணுது. செல்போன் இப்ப அடுத்த அடிக்ஷனா மாறிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே அடிமை. அதுல இளைஞர்கள், கெட்டவர்கள், நல்லவர்கள்லாம் கிடையாது.
6 இருந்து 60 வயது வரை அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். அதுல இருந்து நம்ம மீள வேண்டியது அவசியம். அதுக்கும் இந்த 5D டெக்னிக் பயன்படும். அதற்கும் இந்த 5D டெக்னிக் பயன்படும். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய நேரத்திற்கு கருத்திட்ட அனைவருக்கும் நன்றி. உலகமல்லம்மா அந்த தலைப்பின் அருமகருதி உங்கள் நேரத்தை சற்று எடுத்துக்கொண்டும் பொறுத்தருள்க. இது உங்களுடைய நேரமாக மாறுகிறது. பல்வேறு விதமான விழிப்பு தலைப்புகள், செயல்பாட்டு தலைப்புகள், பயிற்சி சார்ந்த தலைப்புகள் எல்லாமே பேசி இருக்கும் இந்த ஒரு நேரத்துல மிக முக்கியமான தலைப்பு உலக நீதி. எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்பதால் என்னவோ அதெல்லாம் வேண்டாம் என்று விலக்கி செல்கிறார்கள். நம்ம உலகம் உய்வதற்கான உலக நீதி ஒன்றே போதும். அது குழந்தைகளுக்கு சரியாக